ஹலோ கைஸ் எல்லாருக்கும். இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில்னா, நான் வந்து ஒரு டிஜிடெக் ரிங் லைட் ஒன்று வந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கே தெரியும், நான் இப்போ தான் வந்து இப்போ ஒரு யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ வீட்டில் வந்து இந்த லைட்டிங்லாம் வந்து நல்லா இருக்குது. ஆனால் வந்து நான் இந்த ஃபோனில் வந்து எடுக்கிறதுனால அந்த லைட்னிங் எல்லாமே கொஞ்சம் வந்து டல்லாகவே தெரியுது. ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு ரிங் லைட் வந்து வாங்கி நல்லா வந்து இந்த கண்டென்ட்டை வந்து குவாலிட்டியாக வந்து கொடுக்கலான்னு நான் வந்து பார்க்குறேன். ஸோ நான் இப்போ வந்து என்ன வந்து இந்த ரிங் லைட் வந்து வாங்கியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டிஜிடெக்கோட வந்து இந்த ரிங் லைட் வாங்கியிருக்கேன். டிஜிடெக்கில் வந்து எல்இடி ரிங் லைட் இருக்குது. இதில் வந்து என்ன போட்டுன்னா, காம்போ பேக் வித் 5 feet லைட் ஸ்டாண்ட் இருக்குது. 12 inchஸோட வந்து ரிங் லைட் இது. அப்புறம் இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 25 volt பவர் அவுட்புட் இருக்கும். டியூவல் கலர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 3200Kலேருந்து 3500K வரைக்கும் இருக்கும். illumination பார்த்தீங்கன்னா 2250 LM இருக்கும். ஸோ இதுதான் வந்து அமேசான்லேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணோட பில்லு. அப்புறம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இன்புட் வந்து DC 5 volt, அவுட்புட் பவர் வந்து அந்த 25 volt இருக்குது. அப்புறம் வந்து இந்த லூமினன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு போட்டிருக்கு, கலர் டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்குன்னு போட்டிருக்கு, ஃப்ளாஷ் இண்டெக்ஸ், அப்புறம் வந்து டைமென்ஷன். கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைட்டோட வெயிட் போட்டிருக்கு. வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.55 kg, 1/2 kg தான் உங்களுக்கு இருக்குது. மேக்ஸிமம் லோட் நீங்கள் இதில் வந்து 5 kg வரைக்கும் நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 24 mm, மினிமம் டயமீட்டர் வந்து 11 mm. இது மேட் இன் இந்தியா தான், டெல்லியிலேருந்து ஆகுது. இங்கேயும் உங்களுக்கு வந்து இந்த கஸ்டமர் சர்வீஸோட வந்து நம்பர் போட்டிருக்கு. அப்புறம் வந்து வெப்சைட்டும் போட்டிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து எந்த டவுட்னாலும் நீங்கள் போய்ட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ வாங்க இப்போ நம்ம இதை வந்து அன்பாக்சிங் பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு என்ன, ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாண்டு. இது வந்து நல்லா வந்து ஒரு மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இது நல்ல ஒரு மெட்டலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஸ்ட்ராங்காகவே எனக்கு இது. அடுத்தது இதில் என்ன இருக்குன்னா, அவ்வளோதான், இந்த 2 தான் இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிங் லைட். இது வந்து ரிங் லைட். ஸோ இப்போ இந்த ரிங் லைட் ஓப்பன். ஸோ கைஸ், இது வந்து ரிங் லைட். இது வந்து இந்த யூசர் மேனுவல் எப்படிலாம் வந்து இதை வந்து யூஸ் பண்ணும், அது எல்லாமே இதில் போட்டிருக்கோம். ஸோ கைஸ், நான் வந்து இந்த யூடியூப்பில் வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து தனித்தனியாக வந்து முதல்ல இருந்துச்சு. ஆனால் இப்போ அவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, எல்லாமே வந்து ஒரே பேக்கில் போட்டு எல்லாமே அவங்களே ஃபிட் பண்ணி வந்து கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து எல்லாமே வந்து தனித்தனியாக தான் இருக்கும். இப்போ வந்து அவங்களே வந்து ஃபிட் பண்ணி நம்மளுக்கு வந்து டெலிவரி பண்ணிட்டாங்க. ஸோ வாங்க இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணுவோம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு வந்து இதை பார்ப்போம். இதில் வந்து என்னென்னா, இது மொபைல் ஹோல்டர். இது உங்களுக்கு வந்து இந்த மெட்டல் ஸ்ப்ரிங்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இடம் இருக்குல்ல, இதை நீங்கள் 360 டிகிரியில் நீங்கள் வந்து இதை டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து எப்படி வேணாலும் வச்சு நீங்கள் வந்து இதை டர்ன் பண்ணிக்கலாம். இதையும் நீங்கள் வந்து இதை கழட்டிக்கலாம். அது அண்ட் வந்து இது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹோல்டர் மாதிரி ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்ட் வந்து போடுறதுக்கு இந்த இடம் வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க, அந்த ஸ்டாண்ட் வந்து மாட்டுறதுக்கு. ஸோ கைஸ், நம்ம இப்போ வந்து இந்த ஸ்டாண்ட் பற்றி பார்த்தோன்னா, ஸ்டாண்டு உங்களுக்கு இதை ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்த ஃபஸ்ட்டு வந்து இதை லூஸ் பண்ணி நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து கீழே வச்சிடணும் தரையில். இந்த மாதிரி வச்சுட்டு இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஹைட்டை அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ நாளும் வந்து இந்த ஹைட்டை நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போது. அப்புறம் இந்த ஹோல்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 180 வரைக்கும் நீங்கள் வந்து இந்த டில்ட் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்படி. ஓகே, ஸோ நம்ம இது வந்து ஆல்ரெடி இது எப்படி வந்து செட் பண்ண சொல்லிட்டோம். இப்போ நம்ம வந்து இதை ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அதில். ஸோ கைஸ், இப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா என்னோடய ஹைட் வரைக்கும் இருக்குது. என்னோடய ஹைட் பார்த்திங்கன்னா வந்து 5.8 வரும். ஸோ வந்து என்னோடய ஹைட் வரைக்குமே இது வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இதை வந்து ஃபிட் பண்ணி பார்ப்போம் இப்போ.
ஸோ இந்த ஹைட்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன் இப்போ. ஸோ கைஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த யூஎஸ்பி கேபிள் வந்து கொடுத்துருக்குது. இதில் தான் நீங்கள் வந்து ஆன் பண்ணணும். இதை நான் வந்து ஒரு பவர் பேங்க் ஒன்று வச்சுருக்கேன், அதில் வந்து வச்சு பார்ப்போம். இது ஆன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த க்ரீன் லைட் மாதிரி ஒன்று வரும். இப்படின்னா இப்போ வந்து இந்த பவர் வந்து இருக்குன்னு அர்த்தம். இதை வந்து ஆன் பண்ணி பார்ப்போம். கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது பாருங்கள் வந்து நல்லா வந்து இந்த பவராகவே இருக்குது. ஸோ கைஸ் இப்போ நான் இந்த ரூமோட லைட் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். வெறும் இந்த ரிங் லைட் மட்டும் தான் வந்து எரியுது. அதுவும் நான் வந்து லாஸ்ட்டில் வச்சுருக்கேன், எண்டில் நான் வச்சுருக்கேன். இதை வந்து இதை ப்ளஸ் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ இருக்குன்னு. ஸோ இதான் கைஸ் லாஸ்ட் வரைக்கும் இது இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் வார்ம் ஓட கலரில் இருக்குது. இது வந்து டார்க் வார்மில் இருக்குது. இது உங்களுக்கு வந்து இந்த டியூப்லைட் கலரில் இருக்குது. ஸோ கைஸ் இதுதான் இப்போ வந்து உங்களோட இந்த லைட். இதை நான் இப்படி வச்சுக்கிறேன். அது ஸோ இதை பார்த்தீங்கன்னா நான் இந்த லைட் வார்மில் வச்சுருக்கேன். இங்கே நீங்கள் வந்து இதை சேஞ்ச் பண்ணிங்கன்னா டார்க் வார்ம் வரும். அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிங்கன்னா இந்த டியூப்லைட் கலரில் வரும். ஸோ நான் இப்போ ஃபுல்லாக வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணி பார்க்குறேன். உங்களால் 10 லெவல் இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணி காட்டுறேன். இதுதான் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இது வந்து உங்களுக்கு லைட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு பாருங்கள் சேஞ்ச் ஆகுது. அப்புறம் இது வந்து டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஃபுல்லாக முதல்ல வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாருங்கள் இதுதான் வந்து இந்த ஃபுல் லெவல் இன்க்ரீஸ். இது சேஞ்ச் பண்ணால் வந்து இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொரு கலரும் இருக்குது. ஆஃப் கூட பண்ணிக்கலாம். இதோ இந்த இது வந்து உங்களுக்கு ஆஃப் பண்ணுது. அது திரும்ப ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த பவர் பேங்க்லேருந்து இதுக்கு வந்து பவர் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் வேணுன்னா உங்களோட இந்த ஃபோனோட இந்த சார்ஜரை வச்சு கூட சாக்கெட்டில் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து இன்னொன்று என்ன இருக்குன்னா, இப்போ இது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஸ்ட்ரைட்டாக வந்து இருக்குது. இதே நீங்கள் ஏதாச்சும் வந்து இந்த ரிவ்யூ பண்ணுறீங்க, ஏதாச்சும் வந்து ஒரு ப்ராடக்டோட வந்து ரிவ்யூ பண்ணுறீங்க, அதுக்கு உங்களுக்கு வந்து லைட் வந்து கீழே வேணும்னா ஒன்றும் இல்லை, இதோ இங்கே இருக்குல்ல, இதை கொஞ்சம் வந்து லூஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து இந்த கீழ் பக்கம் வந்து இதை டில்ட் பண்ணுங்கள். டில்ட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் வந்து டைட் பண்ணிக்கலாம். ஸோ கைஸ் இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இது மேலே இருக்குது. 360 டிகிரியாகவும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம், இல்லாட்டி வந்து 180 டிகிரி கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து எப்படி வந்து உங்களுக்கு வேணும் அது மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்து வொர்த்தா இல்லையான்னு நீங்கள் கேட்டால் நான் 100% வந்து வொர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது நீங்கள் வந்து நார்மலாக இந்த கேமராவில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஷூட் பண்ணிங்கன்னா அதுக்கு மேபி உங்களுக்கு நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்க. ஆனால் வந்து அதுக்கும் உங்களுக்கு வந்து நல்ல லைட்னா தேவை. இதே நீங்கள் வந்து ஃபோனில் வந்து இது எடுக்கிறீங்கன்னா, ஒரு ஷூட் எடுக்கிறீங்களோ இல்லாட்டி ஏதாச்சும் அன்பாக்ஸ் பண்ணுறீங்களோ, நீங்கள் ஃபோனில் வந்து இது பண்ணுறீங்கன்னா இது நான் 100% உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு உங்களோட வீட்டோட லைட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ மேபி உங்களுக்கு வந்து பிரைட்டாக இருக்கலாம், ஆனால் அது வந்து ஃபோனில் வந்து இது காமிக்கும் போது அது வந்து இது கம்மியாக காமிக்கும். இதே இந்த லைட் நீங்கள் வந்து போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100% உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வந்து கண்டென்ட் நீங்கள் வந்து எதிர்பார்த்தீங்களோ அதோட கண்டென்ட் உங்களுக்கு 100% வரும். ஸோ இதுதான் கைஸ் இதோட ரிவ்யூ. நான் வந்து இந்த லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், போயிட்டு வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணால் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நாளைக்கு இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்ப்போம். until then bye and stay happy.